கர்த்தர் கட்டளையிடுவாராக. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நம் மத்தியில் இருக்கிறதான ஐயா அவர்கள் கொண்டு வருவார்கள். கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். ஜெபிப்போமா. உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவரே, தோமாவுக்காக இன்னொரு தடவை வந்து சந்தித்து காயங்களை காட்டி உம்முடைய பிரசன்னத்தை உறுதிப்படுத்தினீரே ஆண்டவரே. இந்த நாளிலும் சுவாமி, எங்களுடைய ஆசரிப்பு கூடாரத்திற்கு நீர் வந்து உம்முடைய பிரசன்னத்தால் உறுதிப்படுத்தி சுவாமி எங்களை ஆசீர்வதியும். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் இனிய நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவிலே ஒரு 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 ஒழுங்கு வைத்திருக்கின்றோம். அதாவது பண்டிகை நாட்களிலே ஆதிவாசி மக்கள் மத்தியிலே சென்று பண்டிகை என்ன, அதனுடைய அர்த்தங்கள், தாற்பயங்கள் என்ன என்பதை பற்றி விளக்குவதற்காக அனுப்புவார்கள். ஒரு தடவை நான் பீகார் சென்றிருந்தேன். பீகாரிலே அப்பொழுது பிரிக்கப்படாதனாலே அது தனியாக இருந்த ஒரு மாநிலமாக இருந்த, அங்கே ஹிந்தி கிடையாது. பீகார் மாநிலத்தில் ஹிந்தி கிடையாது, போஜ்புரி அப்படின்னு ஒரு மொழி பேசுவாங்க. அங்கே ஆதிவாசிகள் அதிகமாக இருந்தார்கள். என்னை 2 ஆசீர்வாதிகள் மத்தியில் ஊழியம் செய்வதற்காக என்னை அனுப்பினார்கள். அதில் ஒருத்தர் வந்து ஒரு பர்கர்வான்னு ஒரு இடம், அதில் ஒரு பெரிய மலை மேலே மால்டோ அப்படின்னு சொல்லி ஒரு மக்கள் இருக்கிறார்கள். ரொம்ப எளிமையான மக்கள், ஆவிக்குரிய விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கிற மக்கள். அந்த மலை அடிவாரத்தில் சந்தாலி அப்படின்னு சொல்லி இன்னொரு மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கொஞ்சம் படிப்பு வாய்ப்பு உள்ளவர்கள். சந்தாலி மக்களில் ரொம்ப அதிகமான அளவுக்கு படித்தவர்களும் உண்டு. இப்போ நம்முடைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு வந்து சந்தாலி, ஆதிவாசி, சந்தாலி இனத்தை சேர்ந்தவர்கள். ஆகவே இந்த ரெண்டு மக்கள் மத்தியில் ஊழியம் செய்வதற்காக என்னை அனுப்பினார்கள். அதை பற்றி தான் இன்றைக்கு நான் உங்களிடத்தில் சற்று விளக்கமாக சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். நான் சரியாக அந்த மக்கள் மத்தியில் போனது பெரிய வியாழக்கிழமை என்று. பெரிய வியாழன் மலை மேலே இருக்கிறவங்களுக்கு சாயங்காலம் போயிடுவோம். ஏன்னா மலையில் ஏறுறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். ரோடு கிடையாது, நடந்து தான் போகணும். ஆக 4 மணி நேரம் நடந்து போகணும். அதனால் கீழே இருக்கிற சந்தாலி மக்கள் மத்தியில் ஒரு அந்த பெரிய வியாழனுடைய முதல் அத்தியாயத்தை சொல்லிடுவோம். பிறகு சாயங்காலம் அங்கே போயிடுவோம்னு சொல்லிட்டு சொன்னேன். 2 பேர் மத்தியில் செய்த ஊழியத்தை உங்கள்கிட்ட சொல்லலை. சந்தாலி மக்கள் செய்த ஊழியத்தை நான் பிறகு சொல்கிறேன். கடவுள் கிருபையில் இன்னொரு நாள் கிடைச்சுன்னா. ஆனால் மால்டோ மக்கள் மத்தியில் போனேன். போய் சேர்ந்த உடனே அந்த மக்கள் கேட்டாங்க, முதல் கேள்வி, பெரிய வியாழன் அன்று நீங்கள் வந்திருக்கிறீங்களே, பெரிய வியாழன்னா ஏன், அந்த வார்த்தை என்ன அப்படின்னு முதல்ல கேட்டாங்க. அப்போ சின்ன வியாழன் ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை. இப்போ பெரிய வியாழன் என்பதற்கு எங்களுக்கு அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா அது அந்த மக்கள்கிட்ட கத்தோலிக்க சபையும் இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் கீழே இறங்கி வந்தோம்னா கத்தோலிக்க சபையும் இருந்தது. அவர்களும் ஊழியம் செய்திருக்கிறார்கள். அந்த ஊழியத்தில் அநேக ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தி இருக்கிறார்கள். அவங்க செய்திருந்தார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் வந்து வேற வார்த்தை, சாங்டிஃபையிங் ஒரு வார்த்தை சொல்கிறாங்களே, புனித வியாழன் அப்படிங்கிற வார்த்தை. அப்போ புனித வியாழன் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் பெரிய வியாழன் சொல்கிறீங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னப்போ நான் சொன்னேன், ரெண்டுமே இருக்கட்டும். ஆனால் ஆங்கில வேதாகமத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் மாண்டி தர்ஸ்டேன்னு எழுதியிருக்கும். ஆங்கில வேதாகமத்தில் பெரிய வியாழன்கிறது மாண்டி தர்ஸ்டே. மாண்டிங்கிற வார்த்தை ஒரு லத்தீன் வார்த்தை. அப்போ அதுக்கு தமிழ் இங்கிலீஷ் வார்த்தை பார்க்கணும்னு சொன்னால் ஆங்கில வேதாகமத்தை எடுத்தால் மாண்டி தர்ஸ்டேக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் வந்து அது மேண்டேட் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் வார்த்தைக்கு எழுதியிருந்து. மேண்டேட்டுங்கிறது ஒரு லீகல் டேர்ம், ஒரு சட்ட வாக்கியம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, சட்ட வாக்கியம்னா மறுக்க முடியாத கட்டளை, அதான் அர்த்தம். இல்லை மாண்டேங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டேன்னா மறுக்க முடியாத, நோன்னு சொல்ல முடியாது, அதை செய்துதான் தீரணும், மறுக்க முடியாத ஒரு கட்டளைன்னு எழுதிடுச்சு.
உதாரணமா உங்களுக்கு இப்ப விளங்கணும்னு சொன்னோன்னா, இப்ப இந்த முன்னால இருக்கிற ரோடு பார்த்தீங்கன்னா வாகனங்கள் எல்லாம் இடது பக்கமா தான் போகுது. அங்கிருந்து வர்ற வாகனங்கள் வலது பக்கமா வருது. அப்ப இடது பக்கம் கீப் லெஃப்ட், இதை மறுக்கவே முடியாது. இந்தியாவில் எந்த இடத்துல போனாலும், வாகனத்துல போனாலும் சரி, அது லாரியில போனாலும் சரி, இடது பக்கமா தான் போய் சேரணும். அப்போ கீப் லெஃப்ட். அங்க ஒரு சிகப்பு லைட் எரிஞ்சிட்டுன்னு சொன்னா என்ன செய்யணும்? நின்றணும். இது மறுக்க முடியாத கட்டளை. இப்போ இப்படி சில கட்டளைகள். அப்போ உடனே அவங்க என்ன கேட்டாங்க? வேதத்துல ஏதாவது மறுக்க முடியாத கட்டளை இருக்கா ஐயா? முதல் அதிகாரத்திலே இருக்கு. ஆதி ஆகமத்துல பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் 6 நாளைகள் ஆண்டவர் சிருஷ்டிப்பை நடத்திவிட்டு 7வது நாளில் ஓய்ந்திருந்தார். அந்த நாளை ஓய்வு நாளாக்கினார்னு சொன்னதோட நிறுத்திடுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்றார். என்ன? அந்த நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக. அதான் கட்டளை. அது மறுக்க முடியாத கட்டளை. அப்ப 7வது நாள் நமக்கு பரிசுத்தமாக ஆசரிக்கின்ற நாள். இப்ப இன்னைக்கும் யோசிக்கணும். அப்ப 7ஆம் நாளுங்கிறது ஒரு ஹாலிடே இல்லை. 7ஆம் நாளுங்கிறது ஓய்ந்திருக்கிற நாள் இல்லை. அது என்ன நாள்? பரிசுத்தமாக அந்த நாளை ஆசரிக்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்துக்கு கடவுளை ஆசரிக்க வேண்டும் அப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அவங்க ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டாங்க. சரி, ரைட், ஓகே, ஆசரிக்கிறோம் ஐயா அப்படின்னு சொல்லி. ஆனா கட்டளை அப்படின்னு சொல்றீங்களே, கட்டளை வியாழன், மாண்டி தர்ஸ்டேங்கிறது ஒரு கட்டளை வியாழன்னு ஒரு அர்த்தம் சொல்றீங்களே, அப்படின்னா என்ன கட்டளை அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க? எங்களுக்கு 2-3 கட்டளை சொல்லுங்க ஐயா. இந்த நாளை மட்டுமல்ல, இந்த 40 நாளையும் நாங்கள் அனுசரிப்பதற்காக ஒரு கட்டளை சொல்லுங்க ஐயான்னு சொன்னாங்க. அவங்க ஆதிவாசி மக்கள், அதிகமான படிப்பறிவு இல்லாத மக்கள். ஆகவே அவர்கள் சார்பாக ஒரு 3 கட்டளைகளை தயாரித்து அவர்களுக்கு மத்தியில கொடுத்தேன். முதல் கட்டளை என்ன? முதல் கட்டளைன்னு சொன்னா அவங்களுக்கு சொல்லும்போது, ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திருக்கும் பொழுது என்ன செய்ய? தேவனை துதித்து ஆரம்பித்து எழும்பு. அதாவது ஒவ்வொரு நாளும் எப்படி ஆரம்பிக்கணும்? ஆண்டவரை துதிக்கும் துதியோடு எழும்பு. ஆண்டவரை துதிக்கும் துதியோடு அந்த நாளை ஆரம்பி. அப்ப பிகின் எ டே வித் பிரைசிங் காட். இப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிக்கிறேன். எத்தனை 5 நிமிஷம் துதித்தா போதும்னு சொன்னேன். 5 நிமிஷம் துதி. முதல் 5 நிமிடம் ஆண்டவரை துதி, அவருடைய நாமத்தை துதித்து கொண்டு அடுத்த 5 நிமிடம் ஒரு ஜபம் பண்ணு அப்படின்னு சொல்லி 5 நிமிடம் ஜபம் பண்ணுன்னு சொல்லி. இது எப்படி விளங்குதா? ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஐயா அப்படின்ட்டாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் பொழுது 5 நிமிடம் ஆண்டவரை துதித்து, அடுத்த 5 நிமிடம் ஜபித்து அந்த நாளை என்ன செய்ய வேண்டும்? ஆரம்பிக்க வேண்டும். முதல் கட்டளை அக்செப்டட் அப்படின்ட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. சரி, ஒரு 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 காரியம் அவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவில் என்ன செய்வோம்னா, முதல்ல கட்டளையெல்லாம் சொல்லி கொடுத்தாலும் சரி, எந்த வேத பாடம் சொல்லி கொடுத்தாலும் சரி, ஒரு 3 மாதமோ அல்லது ஒரு 4 மாதமோ திரும்பி போய் அந்த கட்டளைகளை அவர்கள் பின்பற்றுகிறார்களா இல்லையா என்பதை வெரிஃபை பண்ணுவோம், அவங்களுக்கு சொல்லுவோம். ஆனா இந்த மால்டோ மக்கள் இருக்காங்களே, ஒரு தடவை சொன்னா போதும், சாகிற வரைக்கும் அவங்க என்ன செய்யறது இல்லை, பின்வாங்கிறது இல்லை. அது நல்லா தெரியும். அதனால தான் என்ன சொல்றேன். இப்போ முதல் கட்டளை பிகின் எ டே வித் பிரைசிங் காட் அண்ட் தென் ப்ரே. ஒவ்வொரு நாளும் என் சேவை எழுந்திருக்கும் பொழுது எப்படி எழும்பு? ஆண்டவரை துதிக்கும் துதியோடு எழுந்துரு அப்படிங்கிற கட்டளையை முதல்ல கொடுக்கும். சரி, 2வது கட்டளை வேத வசனத்தை வாசிக்கிறது கண்டிப்பா இருக்கணும் இல்லையா? ஆனா அவங்களால அதிகமா வாசிக்க முடியாது, அதிகமா சொல்லவும் முடியாது. அவ்வளவு தூரம் படிப்பறிவு இல்லாதவர்கள். அதனால அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தோம்னு சொன்னா ஒரே ஒரு வசனத்தை படி. வேதத்திலிருந்து ஒரே ஒரு வசனம் படி, அதை மனப்பாடம் பண்ணு. அது எந்த அதிகாரம் எந்த வசனங்கிறது மனப்பாடம் பண்ணி என்ன செய்ய? அதுக்கப்புறம் அந்த நாள் முழுவதும் ஒரு 5 பேருக்காவது அந்த வசனத்தை திரும்பி சொல்லிட்டே வா. இப்போ காலையில படிச்ச அந்த ஒரு வசனத்தை 5 பேருக்காவது என்ன செய்யணும்? நீ சொல்லணும். உதாரணமா பாருங்களேன், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23:1 இதை நீ படிச்சாச்சு, மனப்பாடம் பண்ணியாச்சு. அடுத்து காலையில் எழுந்திருந்து போகும்போது இன்னொருத்தரை சந்திக்கும் பொழுது என்ன எப்படி சொல்லு? ஆண்டவர் எனக்கு கொடுத்த வசனம் சங்கீதம் 23:1. அது என்ன தெரியுமா? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை படி.
அதை 5 பேருக்காவது சொல்லு அப்படின்னு 2வது கட்டளை கற்றுக் கொடுத்தோம். அப்படின்னு சொன்னா ஒரு வாரம் 7 நாள் இல்லையா, 5 பேருக்கு சொல்றாங்க. அப்போ 35 பேருக்கு அவன் என்ன செய்யறான், அந்த வசனத்தை திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டு வரான். சரி, ஒரு மாசம் 30 நாள் இன்ட்டு 5 180 பேர் தடவை 180 தடவை அந்த வசனத்தை சொல்றான். அப்படின்னு சொன்னா மூளையில அந்த வசனம் என்ன செய்யும், அப்படியே இம்ப்ளான்ட் ஆயிரும், அப்படியே நிற்கும். குழந்தைகளுக்கு இதெல்லாம் இந்த வார்த்தை கற்றுக் கொடுத்தோம்னா சொன்னா மறக்கவே முடியாது, அப்படியே மலையில இருக்கும். அப்ப 2வது கட்டளை என்ன செய்யணும்னு கேட்டால் அவர் ஏற்றுக்கொண்டார்கள். சரியா, சுத்தமா ஏற்றுக்கொண்டு வரோம், நல்லதுதான், இதை வசனம் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். சரி, 3வது கட்டளை சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொன்னோம். 3வது கட்டளை அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தோம் என்றால் எப்பொழுதெல்லாம் நீ வெளியே போறியோ அப்பொழுதெல்லாம் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த காரியத்துக்காக நான் வெளியே போறேன், என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போ. அதுக்கப்புறம் அந்த காரியம் முடிஞ்சு திரும்பி வரும்போது, ஆண்டவரே இந்த காரியம் முடிஞ்சிட்டு உங்களுக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லு. காய்கறி கடைக்கு போகும்போது கூட ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே காய்கறிகள் வாங்க போறேன், என் கூட வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போ. வாங்கிட்டு வந்த உடனே திரும்ப என்ன செய்ய, ஆண்டவரே காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், எனக்கு நன்றின்னு சொல்லு. அப்போ போகும்பொழுதும் ஜெபம் பண்ணிட்டு போ, திரும்பி வரும்பொழுதும் ஜெபம் பண்ணிட்டு வா, ஆண்டவர் உடனே ஆசீர்வதிப்பார்கள். அப்போ ஒரு நாளைக்கு எப்பெல்லாம் வெளியே போறாங்களோ அப்பெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போ, எப்பெல்லாம் திரும்பி வரானோ அப்பெல்லாம் திரும்பி வரானோ. இது நாங்க கற்றுக் கொடுத்த பொழுது ஜெபம்னு சொன்னோம் ஒழிய மற்றபடி வேற ஒன்றும் சொல்லலை. ஆனா அந்த மக்கள் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணிட்டு போறத பழக்கமா வச்சிருந்தாங்க. முழங்காலில் நின்று, ஆண்டவரே வெளியே போறேன், என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு. இது 3ஐயும் சொன்ன பிறகு, இந்த கட்டளை சொன்ன பிறகு ஒரு 4-5 மாதங்கள் கழித்து திரும்பவும் அந்த வீட்டுக்கு போனேன். அந்த மால்டா மக்கள் மத்தியில் பார்ப்பதற்காக திரும்பவும் சென்றிருந்தேன். எனக்கு ஆச்சரியம், தாங்க முடியாத ஆச்சரியம் என்னன்னு கேட்டா காய்கறி வாங்க போறது, ஆண்டவரே உருளைக்கிழங்கு வாங்க போறேன், என் கூட வாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அந்த கடைக்கு போற வேணும். போயிட்டு திரும்பி வரும்போது வாங்கிட்டு வந்துட்டேன் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்றேன்னா, அப்போ அவனுடைய வாழ்க்கையில ஜெபம் எப்படி இருக்கு, கண்டினியூஸ் ஜெபமும் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் எப்படி தெரியுது, போகும்போதும் ஜெபிக்கும். இதை ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பொழுது நல்ல யோசித்து பார்த்தோம். என்ன, எதற்காக ஆண்டவர் இப்படி ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும்படி சொல்லுகிறாரு, என்ன காரணம்னு சொன்னா, இது நாங்க போனது முதல் தலைமுறை, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். ஏற்கனவே ஒரு 30 வருடங்களாவது இருக்கும், முடிந்த பிறகுதான் இப்பதான் சொல்றேன். அப்படின்னா 30 வருடங்கள் இந்த முதல் தலைமுறை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவரை துதித்து எழும்புகிறது. ஒரே ஒரு வசனத்தை படித்து 5 பேருக்கு சொல்லுகிறது. எப்பொழுதெல்லாம் வீட்டை விட்டு வெளியே செல்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரை ஜெபித்து, திரும்ப வரவும் ஜெபித்து, அடுத்த தலைமுறை, அதற்கடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிக்கணும். இதைத்தான் ஆண்டவர் எங்களுக்கு விலைக்கு காண்பித்தார். இப்போ நான் உதாரணமாக பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி தான் என்னுடைய முதல் பணி. வ.உ. சிதம்பரனார் கல்லூரியில் லெக்சரராக முதல் ஜாயின் பண்ணுறேன் அந்த கல்லூரியில் இருக்கும்போது. அப்போ ஒரு 7 மணி 8 மணி இருக்கும். எங்கள் அம்மா இந்த கடைக்கு போய் வாங்கிட்டு வாடாம்பாங்க. கடைக்கு போயிட்டு திரும்ப வரும், 2-3 ஸ்ட்ரீட் தாண்டி தான் நான் வரணும். வர்ற வழியில் குறைஞ்சது ஒரு 10 வீட்லேயாவது இரவு ஜபம் நடக்கிறதும் பாட்டு பாடுறதையும் கேட்கலாம். ஒரு 10 வீடாவது இருக்கும். ஜபம் கேட்கும், இல்லைன்னா என்ன பாட்டு கேட்கும். இப்போ கிறிஸ்தவர்கள் இருக்கிற வீட்டு வழியா நீங்க போங்க, எத்தனை வீட்டில் பாட்டு சத்தம் கேட்கு, எத்தனை வீட்டில் ஜபம் கேட்கு. அப்போ அந்த சந்ததி, மால்டோங்கிற சந்ததி ஏற்றுக்கொண்டு ஜபம் பண்ணிட்டு போற சந்ததி, அப்போ அடுத்த சந்ததி, அதுக்கு அடுத்த சந்ததி எப்படி வருது? அப்போ அடுத்த சந்ததி வேதம் வாசிக்கிறது குறைஞ்சு போகுது. என்ன, வேதம் வாசிக்கிறது குறைஞ்சு போகுது. மதுரையில் ஒரு 4 மாதங்கள் இருந்தேன். ரொம்ப வேடிக்கையான மாதங்களாக இருந்தது. அவங்க 9 மணிக்கு தான் ஆலய ஆராதனை. நான் போனோன்னே எண்ணிடுவேன் எத்தனை பேர் 9 மணிக்கு கரெக்டாக வராங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாள் பேச சொன்னாங்க, சொல்லிட்டேன் 9 மணி. ஐயா, கடவுள் முன்னாலே இங்கே உட்காந்துருக்காருயா, இது ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஆண்டவர் முதல்ல உட்காந்துருக்காரு. எதுக்காக ஆசரிப்பு கூடாரம் கட்டும்படி மோசஸ்ட்டு சொன்னார், எப்பா என் ஜனங்களை நான் பார்க்கணும்ப்பா, என் ஜனங்களும் என்னையே பார்க்கணும், கூடாரம் போடுப்பா
அந்த கூடாரத்தில் நான் வந்துடுறேன் உட்காந்து. அப்போ இது ஆசரிப்பு கூடாரம், சபைன்னு சொல்றோம் நம்ம, ஆசரிப்பு கூடாரம். இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஆண்டவர் முதல்ல வந்து உட்காந்துருக்கிறார், இங்க உட்காந்துருக்கிறார். அவரை பார்க்கறதுக்கு நம்ம வரணும். இப்போ எவ்வளவு தாமதமாக வரும். ரெண்டாவது வந்து தூத்துக்குடியில் கிறிஸ்தவருக்கு பேர் என்ன தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியுமா? வேதக்காரன். தூத்துக்குடியில் கிறிஸ்தவர்களுக்கு பேர் வேதக்காரன். ஏன்னா வேதத்தை இப்படியே வச்சுட்டு வருவானோ. ஆலயத்துக்கு வரும்போது வேதம் இப்படி இருக்கும், வேதத்தை வச்சுட்டு வருவான். இன்னைக்கு எத்தனை பேர் வேதம் இல்லாமல் வந்திருக்கீங்க சொல்லுங்க? இப்போ அப்போ உங்களை என்ன வேதக்காரன் சொல்றதா, வேற என்ன காரன் சொல்ல ஐயா சொல்லுங்க. அப்ப இந்த வேதம் ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களிடமிருந்து போயிடும் ஆண்டவர். அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, வசனத்தை சொல்லி கொடு, அதை மனப்பாடமா பேச சொல்லு. அதுக்கப்புறம் ஒரு 5 பேருக்கு சொன்னா அந்த வசனம் அவன் மண்டையில் ஆழமா பதிஞ்சிரும் அப்படிங்கிறது ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமா எங்களுக்கு அந்த நேரத்தில் கற்றுக் கொடுத்தார் சொல்லு. அது மாதிரி அதுக்கப்புறம் ஜெபம். எத்தனை பேர் ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னால ஜெபம் பண்றீங்க ஐயா? எத்தனை பேர் வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கு சொல்லுங்க? எத்தனை பேர் வீட்டில் குடும்ப ஜெபம் பண்றீங்க, பாட்டு பாடுறீங்க? எனக்கு வந்து நான்லாம் ஊழியக்காரனாக இருக்கும்போது ஒரு சின்ன ஏதாவது ஒரு வீட்டுக்கு போனேன்னா முதல் கேள்வி சின்ன பிள்ளைகள்கிட்ட தான் கேட்பேன். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு வசனம் சொல்லு அப்படின்னு. எனக்கு பர்த்டே வந்து 29th February. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுகிற. இந்த வருஷம் கொண்டாட முடியாது, 28th February கொண்டாடுனேன். நிறைய ஃபேமிலியிலேருந்து எனக்கு வாழ்த்துதல் சொன்னாங்க. அண்ணன், அங்கிள், தாத்தா எல்லாருமே சொல்றது நான் அவ்வளோ பேர்கிட்ட என்ன சொன்னேன், வாழ்த்துதல் சொல்லும்போது ஒரு வசனம் சொல்லு எனக்கு அப்படின்னேன். ஐயோ அப்படின்னு பைபிளை தூக்கி திறந்து பிரட்ட ஆரம்பிச்சாங்க. வசனம் சொல்லணுன்னே உடனே வரல, வசனம் உடனே வரமாட்டேங்கு. அப்போ இங்கே இந்த 5 பேருக்கு வசனம் சொல்லி இருந்தான்னா என்ன செய்யும்? உடனே வரும். அப்போ 35 பேருக்கு அவன் சொல்லியிருக்கான், 150 பேருக்கு ஒரு மாசத்துல சொல்லியிருக்கான். இப்போ இந்த வசனம் என்ன செய்யும்? அவன் தலையில ஆழமா பதிஞ்சிரும். இது பாருங்க, இந்த வசனம் எல்லாம் சொல்லி கொடுத்ததாச்சு. ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தை பிறக்குது. ஆனா அது வயிற்றுல இருக்கும்போதே 3வது மாதத்தில் ஒரு மிஸ்கேரேஜ் ஆயிடும். மால்டோ மக்கள்ல அவங்க மலையில இருக்காங்க. ஒரு இது பெட்ரோல் மாதிரி தூக்கி தான் அவங்கள கொண்டு வரணும், ஒரு எந்த வெஹிக்கிளும் கிடையாது. அந்த ஜனங்கள் மத்தியில் சொல்லும்போது அப்போ வந்து அவங்க வந்து அதுல ஒருத்தர் அப்ப என்ன சொல்லியிருக்காரு வந்து, வேற ஒன்றும் வேண்டாம், இந்த ஒரு வசனம் சொல்றதுக்கு பதிலாக ஒரு 10 வசனம் நீ சொல்லு, கடவுள் வந்து உன் கருவை வந்து என்ன செய்வார், காத்துக்கொள்வார், ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு ஒவ்வொரு நாளும் 5 வசனம் வேத வசனத்தை எடுத்து வாசித்து, ஆண்டவரே இந்த வசனம் எடுத்துட்டு மற்றவங்களுக்கும் சொல்ல ஆரம்பிச்சு. கரெக்டா 30 நாள் கழித்தது. அந்த 3வது மாதத்தில் ஏற்பட்ட மிஸ்கேரேஜ் தவிர்த்தது. ஒரு 5 வசனம் படிச்சது. டாக்டர்கிட்ட போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கல அந்த பொண்ணு. ஒரு மால்டோ பொண்ணு டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட்டுக்காக போகல, வேத வசனத்தை படிச்சது. ஒவ்வொரு நாளும் 5 வசனம் படிச்சு, அந்த 5 வசனம் என்ன செஞ்சிச்சு, அவளுடைய கரு வந்து என்ன கலையாமதுபடிக்கு தங்கி ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுத்தாள். அப்போ இது ஒரு தடவை அந்த மக்களுக்கு சொல்லி கொடுத்த பாடம் அவருடைய வாழ்க்கையில பல விதங்கள்ல அது என்ன செய்து பரிமளிக்கிறதை பார்க்கின்றோம். அவங்களுக்கு சொல்லி கொடுத்து 30 வருஷம் ஆயிடுச்சு. நான் 2-3 தடவை அவங்கள பார்க்கறதுக்காக திரும்ப போனேன். முதல் தடவை போகும்போது மிஷன் ஹவுஸ்லேயே தங்கியிருந்தேன். ஆனால் 2வது தடவை 3வது தடவை பார்க்கும்போது மால்டோ வீட்டிலேயே தங்கணும்னு சொல்லிட்டேன். ஒரு வீட்டிலேயே தங்கிறப்ப பாய் இருந்தால் போதும், தலையானை வந்து கொடுத்துட்டு போதும்னு சொல்லி அந்த வீட்டில் இருக்கும்போது தான் அந்த எழுதப்புறம் பார்த்தேன். அதிகாலையில் அந்த வீட்டில் உள்ளவங்க எழுந்திருந்து ஆண்டவரை துதிக்கிறார்கள். துதிக்கும் துதியோடு ஆண்டவரை துதிக்கும் துதியோடு எழுந்துரு அப்படின்னு சொல்லி அது செய்கிறாங்களா இல்லையான்னு பார்க்குறோம். பார்த்து அதே மாதிரி அந்த பிள்ளைகள் வெளியே போய் கடைக்கிற போய் ஜாமான் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லும்போது முழங்கால் படியிட்டு ஜெபித்து, ஆண்டவரே கடைக்கு போகிறேன் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி வரும்போது இது மறுக்க முடியாத ஒரு கதை. இது இப்போ ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். அப்போ இதில் கட்டளை வியாழன் ஒரு நாள் நம்ம கொண்டாடணும். புனித வியாழன், சரி, புனித வியாழன் அல்லது பெரிய வியாழன்ட்டு. அதில் வந்து
மால்டோ மக்கள் என்ன செய்யறாங்க, அதை எப்படி கொண்டாடுறாங்க? கட்டளை வியாழன்னு சொல்லி 3 கட்டளைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை வாழ்நாள் முழுவதும் அந்த 3 கட்டளைகளை பின்பற்றுகிறார்கள். அது மட்டும் இல்ல, அந்த தலைமுறை, ஏற்றுக்கொண்ட தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்குது. அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுக்குது? எப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்கப்பா கட்டளை வியாழன் என்று, நீங்களும் அதை பின்பற்றி, இந்த 3 கட்டளைகளை நீங்களும் பின்பற்றி. அதுக்கு அடுத்த தலைமுறை வருது. இப்போ 2-3 தலைமுறை வந்து விட்டது. திருமண போயிருக்கும்போது அந்த கட்டளையை அப்படியே பயன்படுத்தின இந்த ஜாதி மக்களை நான் பார்த்தேன். முதல் கட்டளை, நல்லா திரும்ப ஒரு தானே உங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதல் கட்டளை, துதிக்கும் துதியோடு எழுந்திருங்கள். ஆண்டவரை துதிக்கும் துதியோடு எழுந்திருங்கள். 5 நிமிடம், இன்னொரு 5 நிமிடம் ஜெபியுங்கள். 10 நிமிடம் தான், நாட் மச். அடுத்தது, ஒரே ஒரு வசனத்தை படியுங்கள், மனப்பாடம் செய்யுங்கள். அந்த வசனத்தை குறைந்தது 5 பேருக்காவது சொல்லுங்கள். அப்படி என்றால் அந்த வசனம் என்ன செய்யும்? ஆழமாக பதிந்து விடும். 3வது, எப்பொழுதெல்லாம் வீட்டை விட்டு போகிறீர்களோ, எந்த காரியமானாலும் பரவாயில்ல, அது வெளியே யாரையாவது பார்க்கணும், கடைக்கு போகிறோம், எதுனாலும் சரி, கடைக்கு போனாலும் சரிதான், ஊருக்கு போனாலும் சரிதான், முழங்கால் படிக்கிட்டு, அவன் முழங்கால் படிக்கிறான், நீங்கள் முழங்கால் படிக்கிட வேண்டாம், நின்றுட்டே ஜெபம் பண்ணுங்க ஐயா. ஜெபம் பண்ணி, ஆண்டவரே வெளியே போகிறேன், என் கூட வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு போ. அப்படின்னா ஜெபம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய அங்கமாக வைத்துவிடும். அதை மறுக்கவே முடியாது. இதை நீங்க செய்யலன்னு சொன்னா இந்த கீழே இருக்கிற தலைமுறை என்ன செய்யாது. அதுதான் முக்கியம். இந்த 2வது தலைமுறை இதை செய்யணும்னு சொன்னா, அந்த ஒரு தேடி சின்ன பையன் இருக்கான், அவெல்லாம் செய்யவே மாட்டான். அப்படின்னா அப்போ பின்வருகிற தலைமுறைக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அப்படி வழிகாட்டியாக இருப்பதற்கு நீங்கள் செய்தால் அந்த வழிகாட்டியாக அந்த வருவான். அவனும் என்ன செய்வான். செய்யும்போது அப்போ இது ஒன்றும் பெரிய கட்டளை இல்லை, சாதாரணமாக செய்யக்கூடியதான். அப்படி செய்யும் பொழுது இந்த ஆலயத்தில் உள்ள மக்களுடைய மனதில் வேற ஒன்றும் வேண்டாம் ஐயா, ஒரு வசனம் சொல்லுன்னு சொன்னால் பெரிய ஆட்கள் கூட இன்னைக்கு திணறாங்க. ஒரு வசனம் சொல்லு, 2 வசனம் சொல்லுன்னு சொல்லி மக்கள், பெரிய மக்கள் கூட சொல்ல முடியல, அவ்வளோ தூரத்துக்கு இருக்கு. ஆனால் இதை பழகிட்டு வசனங்கள் சொல்ல 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 பழகிட்டீங்கன்னா உங்களை அறியாமலேயே வார்த்தைகள் என்ன செய்யும்? ஓடி வரும், கடகடன் ஓடி வந்துடும். கர்த்தர் என்ன செய்வார்? அதனுடைய அந்த குடும்பத்தை, இன்றைக்கும் மால்டோ மக்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார். நல்ல வசதியாக இருக்கிறாங்க, நல்ல தொழில் முறை, விவசாயம் எல்லாம் நல்லா செய்கிறாங்க. அது மட்டுமல்ல, படித்தவர்களும் இருக்கிறார்கள். அது நர்ஸ் வரல. நான் ஒரு பள்ளிக்கூடம் ஸ்கூல் கட்டுறதுக்கு என்னை அனுப்பினார்கள். அங்கே பந்தேனின்னு ஒரு இடத்துல ஸ்கூல் கட்டுவதற்காக அனுப்பினார்கள். அந்த ஸ்கூலை கட்டினேன். அவங்களுக்காக ஆரம்பத்தில் கஷ்டம், சாதாரண ஓலை குறிசை, அதில் சிமெண்ட் பாயில் தான் அந்த பிள்ளைகள் உட்காந்துருந்துச்சு, படிச்சு அதெல்லாம் போட்டு விட்டு படிக்க வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் கடவுள் கிருபையில் அந்த ஸ்கூல் கட்டடமாக மாறினது மட்டுமல்ல, அது +2 வரைக்கும் வந்துட்டு. 2 வருஷங்களுக்கு முன்னதாக நம்முடைய MMM ஹாஸ்பிட்டலில் ஒரு மெடிக்கல் செக்கப்புக்காக போயிருந்தேன். அப்போ அந்த எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் ஆகிக்கிட்டு ஒன் டே மட்டும். அப்போ என்னை அந்த பேர் எழுதுறதுக்கு உள்ள வந்திருந்த பொண்ணு கடன்னு மற்ற பிள்ளைகள் தமிழில் பேசும், பேரணியா என்ன இது, என்ன செய்யுது உங்களுக்கு என்ன சாரம். ஆனால் அந்த பிள்ளை இங்கிலீஷில் பேசுச்சு. அவளுடைய ப்ரொனன்சியேஷன் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நான் உடனே அவள்கிட்ட கேட்டேன், நீ எந்த ஊர்லேருந்து வர அப்படின்னு கேட்டேன். உடனே ஏன் கேட்குறீங்க சொல்லு அப்படின்னு. அவன் மால்டோலேருந்து வந்திருக்கா. இப்போ கடவுள் என்ன செஞ்சிருக்காரு? நர்சிங் படிக்க வச்சு பிள்ளைகளை சென்னைக்கு அனுப்பியிருக்காருயா. அப்போ நர்சிங், ஒரு ஆதிவாசி பிள்ளை நர்சிங் படிச்சுட்டு இங்கே உட்காந்து வேலை செய்யுது. அப்படின்னா கடவுள் எவ்வளோ தூரம் ஆசீர்வதிச்சிருக்காரு பாருங்க. பிள்ளைகளை 6 பிள்ளைகள் பந்தேனி ஸ்கூலில், என் ஸ்கூல், நான் ஆரம்பிச்ச ஸ்கூலில் படித்த பிள்ளைகள் இங்கே பந்தேனி நர்சிங்கில் உட்காந்துருக்கு. கடவுள்கிட்ட ரொம்ப முழங்கால் படிட்டு ஜெபிச்சேன். இப்போ கடவுள் நம்ம பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார்கள். அதனால் இந்த வார்த்தைகள், இந்த 3 கட்டளைகளை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இது பெரிய வியாழன் என்று நீங்கள் கற்றுக்கொண்ட பாடமாக இருக்கட்டும். இந்த 3 கட்டளைகளை திரும்பவும் ஒரு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆண்டவரை துதித்து அந்த நாளை ஆரம்பியுங்கள். 5 நிமிடம். 2வதாக என்ன செய்யுங்கள்? ஒரு வசனத்தை படித்து
அதை 5 பேருக்கு எப்படி சொல்லணும்? ஆண்டவர் எனக்கு கொடுத்த வசனம், ஆண்டவர் எனக்கு கொடுத்த வசனம். அத வசனத்தையும் சொல்லணும். சங்கீதம் 23:1 அந்த வசனத்தை சொல்லணும். 3வது, எப்பொழுதெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போறீங்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு கேட்டுங்க, ஆண்டவரே வெளியே போறேன், என் கூட வாங்க ஆண்டவரே சொல்லிட்டு வாங்க. அதே மாதிரி திரும்பி வரும்போது, ஆண்டவரே வந்துட்டேன், நீங்க என் கூட வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஆண்டவரேன்னு சொல்ல முடியும். ஜெபிப்போமா? தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அருமையான ஆதிவாசி மக்கள் மத்தியில் நடைபெற்ற ஊழியத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த 3 கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்தோம் சுவாமி. மால்டோ மக்கள் அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு தலைமுறை தலைமுறையாக பின்பற்றி இந்த தலைமுறையில் கூட சுவாமி எப்பொழுதெல்லாம் அவர்கள் வெளியே செல்லுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் முழங்கால் படியிட்டு ஜெபித்து வெளியே செல்லுகிறதை பார்க்கின்ற சுவாமி. தகப்பனே, உம்முடைய கிருபையின் கரங்களிலே எங்களுடைய அருமையான பிள்ளைகளும் ஆண்டவரே இப்படிப்பட்ட கட்டளைகளை பின்பற்றி அவர்களுடைய ஆத்மீக வாழ்வில சுவாமி ஒரு பெரிய வெளிச்சம் ஏற்படத்தக்கதான கிருபையை தர வேண்டும் என்று கேட்கிறோம். உங்களுடைய கிருபையின் கரங்களில் அருமையான பிள்ளைகளை ஒப்படைக்கிறோம். இந்த 3 கட்டளைகள் அவருடைய மனதில் பதிந்து அவருடைய வாழ்க்கையிலும் சுவாமி தாங்கள் வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில இதை பரிமைக்க நீர் உதவி செய்யும் சுவாமி. தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் இனிய நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல தகப்பனே.